Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் கறி, மலபார் சிக்கன் கறின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க சூப்பரான இந்த மலபார் சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சு அசத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலபார் சிக்கன் கறி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதும் ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 3 பட்டை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த சிக்கன் கறி செய்யறதுக்கு ட்ரையான பவுடர் ஒன்று அரைக்கணும். அதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்குன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரையாக வறுத்துக்கோங்க. அடுத்ததாக நல்லா துருவின தேங்காவை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் வந்து ட்ரையாக நம்மளால் வந்து ஃப்ரை பண்ண முடியாது. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நீங்கள் எந்த எண்ணெயில் செய்வீங்களோ நார்மலான எண்ணெயில் செய்யுங்க. தேங்காய் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வறுபடணும். அந்த அளவுக்கு வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த மிக்சரை சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸாக பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த மலபார் சிக்கன் கறிக்கு நாம் சேர்க்கக்கூடிய மசாலா பேஸ்ட்டு. இப்போ நாம் எந்த கடாயில் வந்து மசாலாலாம் வறுத்து எடுத்தோமோ அதிலே நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அதே கடாயில் நாம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மலபார் சிக்கன் கறி வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெயில் செய்யுங்க. அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் இதை மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபடணும். அதுக்கு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததாக நாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். நான் வந்து 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த கலரில் நல்லா வதங்கி இருக்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி இருக்கணும். இப்போது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக நல்லா கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அந்த தோல்லாம் சுருங்கி நல்லா வதங்கணும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து நான்வெஜ் குழம்புல ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ லைட்டாக கரண்டியில் இது மாதிரி மசிச்சு விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து சேர்த்துட்டு அது உள்ளே தண்ணி விட்டு அந்த தண்ணியும் நீங்கள் இதில் சேர்த்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கிறதுனால இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது.
இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 3/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நான் செய்கிறது வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கான அளவு. நீங்கள் 1 கிலோ சிக்கனாக இருந்தால் வெங்காயம் தக்காளி கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நாம் இந்த மசாலாவோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஏன் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கன் கொதிக்கும் போது அந்த கொத்தமல்லி போட்டோன்னா அதனுடைய ஃப்ளேவர் அதில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதே சமயம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வரணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இதை மாதிரி மூடி போட்டு எடுங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுக்கிறேன். ஏன்னா சிக்கனில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இறங்கும் நம்மளுக்கு. நான் கொஞ்சம் கிரேவியாக பண்ண போகிறதுனால இந்த ஸ்டெப் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து கழுவி அந்த மசாலாலாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை கழுவிட்டு நான் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கிரேவியாக தான் வேணும். உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ, உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி உங்களுடைய விருப்பம்தான். நான் வந்து கிரேவியாக வேணுன்றதுனால கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. சிக்கன் வெந்துடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மலபார் சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான், சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி அண்ட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கலை, ஏன்னா எனக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. ஏன்னா வந்து கேரளாவில் நிறைய வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்து டிஷ்ஷஸ்லாம் செய்வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மலபார் சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரளா ஸ்டைல் சிக்கன் கறியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijis. Thanks for watching.